கூட்டணி இருக்கும்போது தொகுதிகள் அதிகமாக கேட்கலாம், குறைச்சு கேட்கலாம். ஆனால் கட்சியில் இணைந்த பிறகு அவங்க சொல்றதை நம்ம கேட்கணும். அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான விமர்சனம் தான் பதில் சொல்லிட்டு இருக்கலாம். அதாவது ஒரே ஒண்ணுதான், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி ஒரு கருத்து ஒன்று பதிவு பண்ணி வைரலாக ஆக்கணும்னு ஆசையோட பண்ணிட்டு இருக்காங்க. அதை என்னை பொறுத்தவரைக்கும் யாரை பற்றியும் நான் தரக்குறைவாக பேசியதும் இல்லை, பேசுகின்ற ஒரு அரசியல்வாதியும் நான் அல்ல. அதாவது இரவு இவர் தூக்கம் வரலையா, எந்திரிச்சு மனைவி கிட்ட கருத்து கேட்டான்னு கேட்பாங்க. மனைவி கிட்ட கேட்க யார்கிட்ட கேட்பாங்க? அதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் ஒரு கருத்தா? இதெல்லாம் அந்த கருத்துக்கெல்லாம் நான் செவிசாய்க்கும் கூட என்ன வேணா நீங்க சொல்லிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு மறைந்திருந்து தாக்குகின்ற பழக்கத்தை வைத்துக் கொண்டு நேரில் தாக்கி முயற்சி செய்தால் அது சிறப்பா இருக்கும். ஒரே ஒருத்தர் சொன்னாரு, மறுபடியும் திருப்பி அந்த வீடியோ வந்திருக்கு, பார்த்திருப்பீங்களா? தெரியாம சொல்லிட்டேன், நான் காலதாமதம் வந்ததுனால் ஏதோ பத்திரிகை இந்த மாதிரி நீட்டிட்டாங்க, நான் பதில் சொல்லிட்டு ஏதோ போயிட்டேன்னு சொன்னாரு. சில சமயம் சில தவறுகள் செய்வார்கள். அவருக்கு அறியாமல் செய்த தவறை உணர்ந்து அவரே மன்னிப்பு கேட்டார். அப்புறம் என்ன? அது முக்கியமான செய்தி கிடையாதுங்க. என்னை பொறுத்தவரை நம்ம 3வது முறை பாரத பிரதமராக நாட்டின் வளர்ச்சிக்காக அந்த பயணத்தில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கோம். இதுக்கெல்லாம் பதில் சொல்ற தேவை எனக்கு கிடையாது, அவசியம் கிடையாது. நேரத்தை வீணடிக்கும் எனக்கு கிடையாது. தொண்டர்கள் சட்டமன்ற சமத்துவ மக்கள் கட்சியில ஒரு முக்கிய பதவி வச்சிருப்பாங்க, மாநில பொறுப்புகளோ இல்ல மாவட்ட அளவிலான பொறுப்புகளோ வச்சிருப்பாங்க. பாஜகவுக்கு நம்ம கட்சியை கொண்டு இணைக்கும் போது அதே மரியாதையோ அதே பொறுப்புகளோ அவங்களுக்கு அதே செயல்பாடுகளோ இருக்குன்ற நம்பிக்கை அது மாநில தலைவர் அண்ணாமலைஜிட்ட பேசும்போது அவங்களுக்கு அந்த உத்தரவாதத்தை நான் நறுக்கிறேன். சிறப்பான முறையில் அவங்களை மரியாதை செய்யும் அளவுக்கு நாங்கள் முடிவெடுப்போம் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பாஜக விரைவில் எதுவும் பொறுப்பு எதுவும் வழங்கப்படும்? நான் பொறுப்புக்காக வரல, பொறுப்பா நடந்துக்காக அதாவது எல்லாரும் என்ன வேணா நினைக்கலாம், நீங்களே நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அதாவது நல்லா போயிட்டு இருக்கு, ஏன் நல்லா போயிட்டு இருக்கு, ஒரு சிண்டு முடிச்சு விடலாம் என்ற எண்ணத்தை நீங்க வளர்த்து பாக்குறீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் டைவேட் ஃப்ரம் எனிதிங். இங்க டிவேட்டும் பண்ணிக்க மாட்டேன். ஒரு உறுதியா ஒரு முடிவு எடுத்து தான் பயணிப்பேன். அது திராவிட முன்னேற்ற கழகம் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா 37 ட்வீட் போட்டு கலைஞரின் இறப்புக்கு கூட அவ்வளவு ட்வீட் போடல, அவ்வளவு ட்வீட் சகோதரர் நிக்கிறார் சிரிச்சுக்கிட்டு. ஏன்னா என்ன சின்ன சின்ன விஷயங்கள், துண்டு போட்டாரே, விலகி விழுந்ததா, கட்டி பிடித்தாரா, கட்டி தழுவினாரா, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, என்டர்டெய்னிங்கா இருக்கு. இருந்தாலும் சிறப்பு. ஆனா ஒண்ணு நினைச்சு வச்சுக்கோங்க, பாரதின் தலைவர் மோடி அவர்கள் பாரத பிரதமர் 3ஆம் முறை வரும்போதுதான் நாடு செழிக்கும். இங்க மீண்டும் தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் இந்த இரு சக்திகள் இல்லாமல் ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையோட நீங்களும் பயணம் செய்யுங்க. நீங்களும் எல்லாத்தையும் கருத்தை சொல்லுங்க, இந்த கருத்தை பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.